சனி பகவானின் கோபத்தை தணிக்க சனிக்கிழமையன்று சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும். சனி தோஷத்திலிருந்து விடுபட பரிகாரம் காகத்திற்கு உணவு கொடுப்பதுதான். நாம் சாப்பிடுவதற்கு முன் காகத்திற்கு உணவு படைக்க வேண்டும். வாழ்க்கையில் திடீரென்று வரும் ஆபத்துகளிலிருந்து விடுபட தினமும் காலையில் காகத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும். மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தன் சகாக்களுடன் கூட்டமாக கொண்டாடும் காக்கைகள். உங்கள் வேண்டுதல்கள் தங்குதடையின்றி கிடைக்க சனிக்கிழமை என்று காகத்திற்கு உணவு கொடுங்கள். திறந்த வெளியில் ஒரு வாழை இலை பரப்பி சித்திரான்னங்களை படைத்து கா கா என்று காகத்தை அழைத்து உணவு கொடுங்கள். இன்று காகத்திற்கு உணவு கொடுத்தால் சனி பகவான் சந்தோஷமாக நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பார் என்பது நம்பிக்கை. உங்கள் வீடு தேடி வரும் காகத்திற்கு இன்று உணவு கொடுங்கள். ஏனென்றால் யமதர்மராஜா காக்கை வடிவில் மக்கள் வாழும் இடத்திற்கு வந்து அவர்கள் நிலையை அறிந்து செல்கிறார் என்று நம்பப்படுகிறது. நம் வீட்டு முன்னோர்களும் காக்கை வடிவில் நம் வீட்டிற்கு வருவார்கள். காகம் சனி பகவானின் வாகனம், யமனின் தூதுவன். சூரியன் உதிக்கும் நேரத்தில் வீட்டிற்கு காகம் வந்து உணவு உண்டால் அன்றைய தினம் சுமூகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க, கடன் பிரச்சனை தீர காகத்திற்கு சனிக்கிழமை என்று உணவு கொடுங்கள். பறவைகளுக்கு உணவு கொடுப்பது பலரின் பழக்கமாக இருந்தாலும் காகத்திற்கு இன்று உணவு கொடுப்பது சிறப்பு. ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் காகத்திற்கு உணவு கொடுப்பது நல்லது. வியாபார ஸ்தலங்களில் முதலில் காகத்திற்கு உணவிட்டு பின் வியாபாரத்தை தொடங்கினால் அன்று வியாபாரம் அமோகமாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். முடிந்தால் இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வீட்டில் ஒரு தீராத பிரச்சனை வந்துவிட்டால் சனிக்கிழமை என்று காலையில் குளித்துவிட்டு சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு உணவு கொடுங்கள். சிலர் கண்டதை சாப்பிடும் காகத்திற்கு உணவிடுவதா என்று கேட்பார்கள். உங்கள் வீட்டு சுற்றுச்சூழலை கூட காகம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் என்பதை மறந்து விடாதீர்கள். காகத்தை தினமும் வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு கொடுங்கள். புத்திரபாக்கியம் கிடைக்க முன்னோர் வழிபாடு அவசியம். முன்னோர்கள் காக்கை வடிவில் தான் வீட்டிற்கு வருகிறார்கள். எல்லா தினங்களிலும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சனிக்கிழமை என்று கண்டிப்பாக சாப்பாடு கொடுங்கள். காகம் வீட்டிற்கு முன் வந்து கரைந்தால் நல்ல செய்தி வரும் என்று சொல்லுவார்கள். காகத்தை வணங்கினால் சனி பகவானையே வணங்கின பலன் கிட்டும். கருப்பு எள் கலந்த சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை சனிக்கிழமை என்று சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு கொடுங்கள். நன்றி.